வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி விவகாரம் தொடர்பில் வன்மத்தை கக்கும் விமல். தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதியா? தேரர் ஆதங்கம். புலம்பெயர்ந்தோருக்கு சவால் விட்டு அருண் சித்தார். இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த நிபந்தனை. வீட்டு உரிமையாளரை தாக்கி பொருட்கள் கொள்ளை. போலீசில் முறைப்பாடு. மோட்டார் சைக்கிள்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி. அம்பாந்தோட்டையில் கொத்தாக பறிமுதல். கூமாங்குளம் வன்முறை, ஒருவர் பலி, 5 போலீசார் காயம். அடித்து நொறுக்கப்பட்ட போலீசாரின் வாகனம். யாழ் மாநகர செங்குந்தா சந்தை தொகுதிக்கு யாழ் மாநகர முதல்வர் அதிரடி விஜயம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்து எடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகிறார்கள். அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தமிழர்கள்தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இன்னமும் பரிசோதனை நடாத்தாமல் அந்த மனித எலும்புக்கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முற்படுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நான் ஏற்கனவே தெரிவித்தது போல போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை. அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை. அங்கு இராணுவத்தினரும் இருந்தார்கள், சிங்கள முஸ்லிம் மக்களும் இருந்தார்கள். போரில் இறந்த தமது உறவுகளை எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யாரென்று உறுதிப்படுத்தப்படாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகிறார்கள். இந்த நாட்டில் மீண்டும் இரத்த களரியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி, மொட்டையடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி. இதுவே இந்த நாட்டின் நிலைமையாக காணப்படுகிறது என சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தெந்தே ஞானானந்த தேரர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கோரியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று கையெழுத்து பெறலும் மற்றும் துண்டு பிரசுர போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன இணைந்து மட்டக்களப்பில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு பிரதான பேருந்து நிலையத்தில் சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தெந்தே ஞானானந்த தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் தலைவர் ராஜேந்திரா, சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் எஸ் கிருபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்க கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கு இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும். இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு கிழக்கு இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும். இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று வரையில் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னெடுக்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கடந்த காலத்தில் பல வழிகளிலும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்த அமைப்பு ஜேவிபி ஆகும். ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி இன்று 12 பேரை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு கைது செய்துள்ளது. இந்த அரசாங்கமும் பழைய அரசுகளின் அடிப்பாதையே செல்கின்றன. விடுதலை புலிகளை பெருமையாக பேசும் புலம்பெயர் தமிழர்கள் போர் நடந்து கொண்டிருக்கும் போது நாட்டை விட்டு ஓடியவர்களே என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண் சித்தார் தெரிவித்துள்ளார். உங்களின் தலைவர் உங்களை போர் புரிய அழைத்த போது நீங்கள் ஏன் நாட்டை விட்டு தப்பி ஓடினீர்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உலகளாவிய ரீதியில் இருக்கும் எஞ்சியுள்ள விடுதலை புலிகளை நாமும் கொண்டு வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பரஸ்பர வரிகளை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் அமெரிக்க அதிகாரிகள் இலங்கை, சீனாவுடனான வர்த்தகத்தில் ஈடுபட சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளனர். எனினும் இலங்கை அதன் நடுநிலை வெளியுறவு கொள்கைக்கு இணங்க கொள்கையளவில் அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரிகளில் மிகப்பெரிய குறைப்புகளை பெற்ற நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். இதன்படி அமெரிக்க சந்தைக்கு செல்லும் இலங்கை பொருட்களுக்கு 44% பதிலாக 30% வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளரை தாக்கி பெறுமதிமிக்க பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொள்ளைச் சம்பவம் அனுராதபுரம் திறப்பனை நகரத்திற்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அத்துமீறி நுழைந்த கொள்ளையர்கள் இருவர் வீட்டு உரிமையாளரை பொல்லால் தாக்கி காயப்படுத்திவிட்டு பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக திறப்பனை போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த வீட்டின் உரிமையாளர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் 2 தங்கச் சங்கிலிகள், மோதிரம், காப்பு, பெண்டன் மற்றும் பணம் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கொள்ளையிடப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி 12 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொள்ளை சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் திறப்பனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பில் திறப்பனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு மோட்டார் சைக்கிள்களை மத்திய குற்ற விசாரணை பணியகம் பறிமுதல் செய்துள்ளது. பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உத்தரவு மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் நடைபெற்று வரும் குற்றம் மற்றும் போதைப்பொருள் சோதனைகளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபருக்கு கிடைத்த விசேட தகவலின் அடிப்படையில் மத்திய குற்ற விசாரணை பணியகத்தில் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்ச உள்ளிட்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையை முன்னெடுத்தது. இதன்போது ஹம்பாந்தோட்டை நகரவெப பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவை தீவன களஞ்சிய சாலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நாட்டிற்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்ட வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் பெறுமதி 1.5 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கூமாங்குளம் மதுபான சாலை அருகில் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் 5 போலீசார் காயமடைந்துள்ளதுடன் போலீசாரின் 3 வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று முன்தினம் இரவு வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் வீதியோரமாக விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை என்ற குடும்பஸ்தர் என தெரியவந்துள்ளது. கூமாங்குளம் மதுபான சாலைக்கு அருகிலுள்ள வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபரை போலீசார் துரத்தி சென்றதுடன் மோட்டார் சைக்கிள் சில்லுக்குள் தடையொன்றை வீசி தடையை ஏற்படுத்தினர். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அவதானித்த மக்கள் ஆவேசமடைந்து போலீசார் மீதும் போலீசாரின் வாகனங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதன்போது வாகனத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுகளை நடத்தி போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தினர். போலீசாரின் இந்த கொலை வெறியாட்டத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமென மக்கள் தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் குழப்பமான நிலை ஏற்பட்டது. உயிரிழந்தவரின் சடலத்தை போலீசார் அங்கிருந்து அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த மக்கள் நீதவான் இங்கு வர வேண்டும், அவர் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர். இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. மக்களின் கொதிப்பால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அங்கு நின்ற மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் போலீசார் மீது எமக்கு நம்பிக்கை இல்லை, நீதவான் இங்கு வர வேண்டும் என்று விடாப்பிடியாக நின்றனர். இதனையடுத்து திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்தார். யாழ்ப்பாண மாநகர சபையின் நல்லூர் செங்குந்தா சந்தை கடை தொகுதியின் நிலைமைகளை ஆராயும் விசேட கள விஜயம் ஒன்றை யாழ் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா கடந்த 8ஆம் தேதி மேற்கொண்டிருந்தார். கள விஜயத்தில் சந்தை தொகுதியின் குத்தகைதாரர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், சந்தையின் வாடிக்கையாளர்களான மாநகர மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் முதல்வர் ஆராய்ந்தார். அடையாளம் காணப்பட்ட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். மேலும் சந்தையின் சுகாதார நிலைமைகளில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் குத்தகைக்காரர்களுக்கு தெளிவுபடுத்தியதுடன் கழிவுகளை தரம் பிரித்து சேகரித்து மாநகர வாகனங்களில் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சந்தையின் மலசலகூடம் மிகவும் மோசமாக காணப்பட்ட நிலையில் முதல்வரின் உத்தரவுக்கு அமைவாக உடனடியாக துப்புரவு செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றதுடன் தொடர்ந்து மலசலகூடம் துப்புரவாக இருப்பதை மாநகர சந்தை மேற்பார்வையாளர் உறுதி செய்ய வேண்டும் என்பதனையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார். செங்குந்தா சந்தையின் முன்புற மாநகர சபை கடைகளின் பிரச்சினைகள், தேவைகள் தொடர்பிலும் கடை குத்தகைதாரர்களுடன் முதல்வர் கலந்துரையாடினார். செங்குந்தா சந்தை தொகுதியின் முக்கிய பிரச்சினைகளுக்கு விரைவில் நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதாகவும் முதல்வர் வர்த்தகர்களுக்கு உறுதியளித்தார். குறித்த விஷயத்தில் யாழ் மாநகர பிரதம பொறியியலாளர், பிரதம வருமான வரி பரிசோதகர், மாநகர சபை உறுப்பினர்கள், சுகாதார மேற்பார்வையாளர்கள் என பலரும் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.